அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைத்ர நவராத்திரி 2025 ஹரி ஹம் எங்கும் சிவன் சைத்ர நவராத்திரி விழா 2025 விக்ரம் சம்பத் 2082 ஞாயிற்றுக்கிழமை முதல் கிரக அமைப்பின் தலைமை கடவுளான சூரியன் ராஜா மற்றும் மந்திரி பதவிகளை ஏற்றுக்கொள்வதோடு தொடங்குகிறது. இந்த நாளிலிருந்து சைத்ர நவராத்திரியும் தொடங்கும். ஒரு தேதி இழந்ததால் இந்த முறை நவராத்திரி 9 நாட்களுக்கு பதிலாக 8 நாட்களாக இருக்கும். அன்னை பகவதி யானை மீது சவாரி செய்து வருகிறார். இந்த முறை நவராத்திரி விழா மார்ச் மாதம் 30ஆம் தேதி, அதாவது இன்று தொடங்கி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும். நவராத்திரி நாட்களில் 5 சிறப்பு யோகங்கள் உருவாகுவதாலும் தாயாரின் வாகனம் யானையாக இருப்பதாலும் இந்த முறை நவராத்திரி மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்ததாக இருக்கும். சர்வார்த்த சித்தர், ஐந்திரர், புத்திர ஆதித்யர், சுக்கர ஆதித்யர், லட்சுமி நாராயணர் யோகம் உருவாகுவதால் இந்த முறை நவராத்திரி மிகவும் பலனளிக்கும். துர்கா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 9 நாட்கள் இந்து பண்டிகையாக சைத்ர நவராத்திரி மார்ச் மாதம் 30ஆம் தேதி அன்று தொடங்கி ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரை முடிவடையும். இந்தியாவின் பல பகுதிகளில் இந்த விழா இந்து புத்தாண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது மற்றும் இறுதி நாளின் ராமரின் பிறந்த நாளாக ராம நவமியுடன் முடிவடைகிறது. 2025 சைத்ரா நவராத்திரியின் 9 நாட்களின் விவரங்கள். மார்ச் மாதம் 30ஆம் தேதி வணங்கப்படும் தெய்வம் சைல்பத்ரி. மார்ச் மாதம் 31ஆம் தேதி வணங்கப்படும் தெய்வம் பிரம்மச்சாரிணி. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வணங்கப்படும் தெய்வம் சந்திரா காந்தா. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வணங்கப்படும் தெய்வம் கூஷ்மாண்டா. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வணங்கப்படும் தெய்வம் ஸ்கந்தமாதா. ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வணங்கப்படும் தெய்வம் காத்தியாயினி. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வணங்கப்படும் தெய்வம் காலராத்திரி. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வணங்கப்படும் தெய்வம் மகா கௌரி. ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வணங்கப்படும் தெய்வம் சித்திதாத்ரி. நன்றி மக்களே, வணக்கம்.